नमः कूटस्थरूपाय चिद्रूपाय नमो नमः। नमो वेदान्तवेद्याय भुवनेश्वरी नमो नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் அனைத்து குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலேயும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியின் திருவருட்கருணையினாலும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் 30வது இடத்தில் 27 நாட்களாக ஸ்ரீ வேதவியாசர் தபோவனத்தில் இன்றைய தினம் 22ஆம் நாள் ஸ்ரீ சூலினி துர்கா மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், பயம், வியாதி இதெல்லாம் போக வேண்டும் என்பதற்காக, கிரக உட்பாதங்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு அகன்று நாம் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகரிஷிகள் இந்த மந்திரத்தை உபதேசித்து அருளியுள்ளார்கள். இன்றைய தினம் சங்கர ஜெயந்தி. கிருதயுகத்தில் பகவான் சத்யதேவர் ஜெகத்குருவாக இருந்து அனுகிரகம் செய்தார். துவாபர யுகத்தில் வேதவியாசர், திரேதாயுகத்தில் தத்தாத்ரேயர், கலியுகத்தில் சங்கராச்சாரியார். கிருதேது பகவான் சத்யா, திரேதாயாம் தத்தயேவச்சா, துவாபரே பகவான் வியாசா, கலவு ஸ்ரீ சங்கரஸ்வயம். அப்படி நாம் சிந்தித்து பார்த்தோம்னா இது அஷ்டாவிம்சதி தமே கலியுகே. 27 ரவுண்டு வந்தாச்சு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 78வது கலியுகமாக இருக்கு. இதில் எப்படி நாம் கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி மற்றும் வியாசருக்கு ஒரு பூஜை இதெல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி இந்த சங்கராச்சாரியர் இன்றைய தினம் நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக அவதரித்த நாள். எல்லா அவதாரங்கள்லேயும் சம்ஹாரம் உண்டு. ஆனால் ஆதிசங்கரர் அவதாரத்தில் சம்ஹாரம் கிடையாது. நம்ம புத்தியை அவர் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கார் உங்களுக்கு. ஏன்னா எங்கெங்கே உங்களுக்கு ராஜச தாமசமாக இருந்த உபாசனைகளை எல்லாம் சாத்விகமாக மாற்றி இந்த வைதிக ஸ்ரீவித்யை பிரதிஷ்டை செய்து சாக்தத்துக்கு நமக்கு நிறையா பிரபஞ்சசாரங்கிற நூல் எல்லாம் ஏற்றி கொடுத்து ஸ்ரீசக்கரத்தை எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகள் எல்லாமே நமக்கு நிறையா செய்து காண்பித்து எல்லா இடத்துலையும் சக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். கேரளாலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு அவர் இது காலடியிலேருந்து ஆரம்பித்து காஷ்மீர் மட்டும் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் அவர் இந்த சக்கர பிரதிஷ்டைகளை பண்ணி நமக்காக அனுகிரகம் செய்திருக்கிறார். அதே மாதிரி பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய வேதாந்தத்துக்கு அடிப்படையான கிரந்தங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சுலபமாக எழுதி, அப்புறம் உயர்ந்த அத்வைத சாஸ்திரத்தை ஈஷ, கேன, கட, பிரஷ்ன, முண்ட, மாண்டூக்கிய, ஐத்ரேய, சாந்தோக்கிய, பிருஹதாரண்யங்கிற 10 உபனிஷத்துக்கும் பாஷ்யம் எழுதி, பகவத்கீதைக்கு விரிவுரை எழுதி, அதற்கப்புறமா பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானங்கள்லாம் எழுதி, பாஷ்யங்கள்லாம் செய்து, அத்வைதத்தை ஸ்தாபனம் செய்து அது தொடர்ந்து நடைபெறுவதற்காக ஆம்னாய பீഠங்களை எல்லாம் அமைத்து, எந்த தெய்வ வழிபாட்டுக்குள்ளே போனாலும் இந்த ஷண்மதத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காக ஷண்மத ஸ்தாபகாச்சாரியாய நமஹ அப்படின்னு ஷண்மதத்தை நமக்கு காண்பித்து அவர் பண்ணின ஒரு பரம அனுகிரகம். 72 துர்மதங்களை கண்டனம் செய்து த்விசப்ததி மதோச்சேத்ரே நமஹான்னு ஒரு நாமாவளி. 72 துர்மதங்களை கண்டனம் செய்து சாத்விகமான
ஒரு பூஜா வழிமுறைகள்லேருந்து ஆரம்பித்து சித்த சுத்தி ஏற்பட்டு சாதன சதுஷ்டய சம்பன்னனான ஆகி நல்ல குருவை சரணடைந்து சமதமாதி ஷட்கத்தெல்லாம் நாம் சம்பாதிக்கக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி கொண்டு காதால வேதாந்தத்தை நல்ல சிரவணம் செய்து அதுக்கப்புறமா அதை அப்படியே மனனம் செய்து அது மயமாகவே நாம் ஆய்விடலாம் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவத்தை இந்த வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களுடைய ஒரு உண்மையை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் அவதரித்த நாள். மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டில் அவருக்கு பிரம்மாண்டமாக 108 அடி உயரத்தில் உங்களுக்கு சங்கரருக்கு ஒரு ஸ்தானம் ஏற்படுத்தி ஸ்ருங்கேரி மட்டத்திலேருந்து உங்களுக்கு ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் சொல்லி 55 வேத வித்வான்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அங்கே பிரகரண கிரந்த பாராயணம், பாஷ்ய பாராயணம், 4 வேத பாராயணங்கள், அதை தவிர ஹோமங்கள், கார்த்தால நித்தியபடி ஸ்ரீவித்யா சக்கர பூஜையும் அங்கே நடக்குது. நான் ஒரு 3 நாள் அங்கே கலந்துக்கக்கூடிய ஒரு 2.5 நாள் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே மாதிரி இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சாதுக்கள்லாம் அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு சங்கர் தூத் அப்படின்னு சொல்லி சிறுவர்களுக்கெல்லாம் ஒரு வழி நடத்தின. எல்லோருக்கும் ஒரு சங்கரருடைய ஒரு வேதாந்தத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு கிடைக்கணுங்கிறதுக்காக அகம் பிரம்மாஸ்மின்னு நேற்றுக்கு ஒரு 250 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அப்படியே போட்டு சங்கர் தூத்துன்னு அகம் பிரம்மாஸ்மின்னு போட்டு ஒரு 4-5 சுவாமிகள் சேர்ந்து, சமானந்தகிரி சுவாமிகள், அப்புறம் இன்னும் நிறையா சுவாமிகள் அங்கே வந்திருந்தார்கள். சென்மயா மிஷன்லேருந்து வந்திருந்தார்கள். ஆரிஷ வித்யா பீட்டத்திலேருந்து ஆரிஷ வித்யா குருகுல ஆச்சாரியர்கள்லாம் வந்திருந்தார். பரிபூர்ணானந்த சரஸ்வதி காக்கிநாடாலேருந்து அவர் வந்திருந்தார் உங்களுக்கு. அதனால் எல்லாம் ரொம்ப சங்கரர் ஜெயந்தியை இப்போ எப்படி நாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மகத்துவம் சொல்கிறோமே, இப்போ சங்கரர்னா ஓங்காரேஸ்வருக்கு தான் போய் பார்க்கணுங்கிற மாதிரி. ஏன்னா பிறந்தது காலடி, குருவை சந்தித்தது நர்மதா தீரம், கோவிந்த பகவத்பாதாரை சந்தித்தது. ஆனால் அந்த குரு அனுகிரகத்தில் சங்கரர் 108 அடி உயரத்தில் அங்கே இருந்து பிரம்மாண்டமாக அனுகிரகம் பண்ணுறார். அப்பேற்பட்ட புண்ணிய தினத்தில் நாம் இந்த ஹோமங்கள்லாம் செஞ்சுருக்கோம். இன்றைய தினம் நமக்கு அன்பிற்குரிய மயிலாடுதுறை ராகவன் என்று அழைக்கக்கூடிய ஒரு சக்தி உபாசகர் நமது புவனேஸ்வரி விஜயத்தில் தொடர்ந்து கட்டுரைகள்லாம் எழுதி வருகிறார். அவர் இந்த சக்தி பீட்டங்களுக்கு எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் தரிசனங்கள்லாம் செய்து வச்சு நல்ல ஒரு எல்லோரையும் நல்வழிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவர் பெரிய வேலையில் இருந்தார். அந்த வேலையெல்லாம் போரும், இனிமேல் நாம் ஆன்மீகத்திலேயே இந்த மாதிரி பிரவச்சனங்கள் பண்ணி இந்த வைதிக ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு என்னென்ன விதமான ஒரு பாடங்கள் எல்லாம் நாம் தொகுத்து எடுத்து பண்ணலாம்ங்கிற யோஜனையில் பல வேலைகள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர் இன்றைய தினம் இந்த சண்டி ஹோமத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் இப்பொழுது உபன்யாசம் செய்வார். அதனை தொடர்ந்து பூர்ணாಹುತಿயானது நடைபெறும். எல்லோருக்கும் சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகமும், ஆதிசங்கர பகவத்பாதாருடைய அனுகிரகமும், ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகமும் கிடைக்க பிரார்த்திப்போமாக. ஓம் ஓம் ஓம். கல்யாணி கல்யாண குணசாலினி கல்யாண சைல நிலையா கமனியா கலாவதி கமலாட்சி கல்மஷத்வனி கருணாமிருத சாகராயி நமஹ. அக்னிர்வா அபாமாயதனம் யோ அக்னேராஜதனம் வேத चंडिका परमेश्वरी नमो नमः. पुष्पमाला समर्पयामि।
तिस्रपुरस्तात् त्रिपथा विष्णि अत्रागताक्षरागन्निविष्टा अधिष्ठायी नाम जदा पुराणी महत्तरा महिमा देवतानां नवयोनि अन्नवचक्राणि दीधिरे नवैवयोगा नवयोनिश्च नवानाञ्चक्रे अधिनादात्योना नवभद्रा नवमुद्रा महीना एकासा आसीत् प्रथमादा नवासीत् आसो नविंशदादो न त्रिंशत् चत्वारिंशदधिरत्नमिधा उषतीरिव मातरो मा विशन्तु ऊर्ध्वज्वलज्वलनज्योतिरग्रे तमो वैदिरश्चीनमजलं तत्र जोभूत् आनन्दनं मोदनं ज्योतिरिन्दोरेतां वै मण्डला मण्डयन्ति पूर्णाहुतिमुत्तमां जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेव पुनोति क्षोर्यं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति दान्दारी राजधानी सवाहनानि सुशिक्षितपरिवाराणि ऐं ह्रीं क्लीं चामुण्डानि विद्ये चण्डिका परमेश्वरी नमो नमः गन्धपुष्पाक्षतकुङ्कुमफलकां मूलगहिताम् आज्यावदितां महापूर्णाहुतिं समर्पयामि नमः भूरण्डजय पृथिव्यै महदेय स्वाहा भुवो वायवे चान्तरिक्षाय महदेय स्वाहा सूर्यादित्याय च दिवे च महदेय स्वाहा भूर्भुवस्सुवश्चन्द्रमसे च नक्षत्रेभ्यश्च दिग्भ्यश्च महदेय स्वाहा निगपूर्वं प्राणपतिदे धर्माधिकारदाजागृत्स्वप्नवृत्तिवद्दात्मनदावाजागर्मणा हस्ताभ्यां पद्भ्याम् उदरेण शिश्नान् यत्स्मृतं यदुक्तं यत्कृतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा प्रायश्चित्तं प्राणायामम् எல்லா உயிரும் நீ எல்லா செல்வமும் நீ எல்லாவற்றையும் நடத்துவதும் நீயே உனதரும் எப்பொழுதும் எங்களை காத்து நிற்கிறது இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாயம்மா பசிக்கு உணவு ஆவாய் கருதும் நீராவாய் நோய்க்கு மருந்தாவாய் இருள் போக்கும் ஒளியே வறுமை நீக்கும் செல்வமே தவமும் ஞானமும் உனது நன்கொடைகள் அன்பும் அறமும் உனது அருங்கலை படைப்புகள் அன்னையே ஆதிசக்தியே பொன்னில் பிறந்து பொன்னில் வளர என்னை உனதாக்கி உய்ய அருள் புரிவாயம்மா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க
சூழ்க எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. शांति शांति शांति. ராஜ்ஞி விராஜ்ஞி सम्राज्ञी ईश्वराज्ञी ஹரீஸ்வரி ஹரியேந்திர बृहस्पति भुवनस्य गोपा தேவாதர்வேஷதாதமுஜந்து ராஜ்யம் भोज्यं स्वराज्यं वैराज्यं पारमेष्टिकं राज्यं महाराज्यमाधिपत्यं गणेशस्कन्दजननिमामि भुवनेश्वरि नमस्तुभ्यं यावन्तायै नमः। नमस्तदेवताभ्यो नमो नमः। सर्वोपचारार्थे सर्वमङ्गलप्राप्त्यर्थे कर्पूरनीराजनं दर्शयामि रक्षां धारयामि। ॐ श्रद्धां मेधां यशप्रज्ञां विद्यां बुद्धिं श्रियं बलम् आयुष्यं तेजारोग्यं देहि मे परमेश्वरी। ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः